வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த சேனல் லேர்னிங் ஆர் இஸ் ஃபன். நம்ம போன வீடியோஸில் லீனியர் ரெக்ரெஷன் அப்புறம் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் இதை பற்றி பார்த்தோம். இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம டைம் சீரீஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். டைம் சீரீஸ்னால் என்ன? அதாவது டேட்டா அசோசியேட்டட் வித் டைம் எலிமெண்ட். டைம் எலிமெண்ட்டும் போது செகண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது மினிட்ஸாக இருக்கலாம், இல்லை டேஸாக இருக்கலாம், மந்த்ஸாக இருக்கலாம், இயர்ஸாக இருக்கலாம். அதை பேஸ் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸில் ஒய் ஆக்சிஸில் வேல்யூஸ் வேரி ஆகுது. இதுதான் நம்ம டைம் சீரீஸ்னு சொல்கிறோம். இதில் யூனிஃபார்ம் இன்டர்வல்ஸ் இருக்கணும். அதாவது இப்போ டேஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் எவ்ரி டே, மந்த்ஸ்ன்னு எடுத்துகிட்டா எவ்ரி மந்த், அந்த மாதிரி அந்த டேட்டா இருக்கும். இப்போது 3 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்க புக் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். முதல் எக்ஸாம்பிள், ஏஜ் ஆஃப் 42 சக்ஸசிவ் கிங்ஸ் ஆஃப் இங்கிலாந்து. அவங்க அந்த 42 கிங்ஸும் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க அப்படின்றத டேட்டாவை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அடுத்ததாக மந்த்லி பர்த் ரேட் ஆஃப் பேபிஸ் நியூயார்க்கில் 1946லேருந்து 1960 வரைக்கும். ஏன் இந்த பீரியட்னா வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் எவ்வளோ பேர் யங்ஸ்டர்ஸ் செத்து போயிடுவாங்க, அப்போது சைல்டு பர்த்து அஃபெக்ட் ஆகிருக்கும், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். மூணாவதாக ஒரு சோவனியர் ஷாப் குயின்ஸ்லேண்ட் ஆஸ்திரேலியாவில் 1987லேருந்து 1993 வரைக்கும் மந்த்லி டேட்டா, அதை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். டேட்டா அதை சேல்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆகிருக்கு. இப்போது டைம் சீரீஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் 3 இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஆட்டோ கார்லேஷன், சீஸ்னாலிட்டி, ஸ்டேஷ்னாரிட்டின்னு. இல்லை ஆட்டோ கார்லேஷன் சொல்லும்போது இந்த டைம் சீரீஸ் டேட்டாவில் அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் பீரியடில் நிகழ்ந்தது, அதே அப்சர்வேஷன்ஸ் இன்னொரு பர்டிகுலர் பீரியடில் ரிப்பீட் ஆகும். அந்த மாதிரி ரிப்பீட் ஆகும்போது அந்த 2 பீரியட்ஸுக்குள்ளே உள்ள டேட்டா ஒரு கார்லேட் ஆகும். ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜில் வேரி ஆகலாம். சீசனாலிட்டின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணக்கூடிய டேட்டா ரெகுலர் இன்டர்வல்ஸில் நடந்துகிட்டே இருந்ததுன்னா அது சீசனல்னு சொல்லிடலாம். ஸ்டேஷ்னரின்னு சொல்லும்போது அந்த டேட்டாலாம் நம்ம மீனும் ஆவரேஜும் எடுத்து பார்த்தோன்னு வச்சுங்க, வெவ்வேறு பீரியட்ஸ்க்கு எடுத்து பார்க்குறோம் சக்ஸஸிவாக. அது சேமாக இருந்ததுன்னா அது ஸ்டேஷ்னரி, இல்லைன்னா அது ஸ்டேஷ்னாரிட்டி இல்லை. இப்போது இந்த 3 சார்ட் பார்க்குறீங்க. இதில் ஸ்டேஷ்னரி மீன் அப்படி இருந்ததுன்னா எப்படி இருக்கும் இந்த டேட்டா பாயிண்ட்ஸ். அதே மாதிரி ஸ்டேஷ்னரி வேரியன்ஸ் இது முதல் சார்ட்டில் இருக்குது. ரெண்டாவது சார்ட்டில் நான் ஸ்டேஷ்னரி மீன் வேரி ஆகிட்டே போகுது, அதனால் உங்களுக்கு அந்த ட்ரெண்ட் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். ஆனால் வேரியன்ஸ் ஸ்டேஷ்னரியாக இருக்குது, அதனால் அந்த பேண்டுக்குள்ளே இருக்குது அந்த வேரியன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா வேரியன்ஸினுடைய பேண்டு வித்தியாசமாக இருக்குது. முதல்ல நிறைய வேரியன்ஸ் இருக்குது, அப்புறம் குறைவான வேரியன்ஸ் இருக்குது, பட் மீன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைம் சீரீஸ் டேட்டா எப்படி ஒன்றா இருக்கலாம். இப்போ டைம் சீரீஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு நாம் காம்பனன்ட்ஸ் ஆஃப் டைம் சீரீஸை புரிஞ்சுக்கணும். அந்த காம்பனன்ட்ஸை சொல்லும்போது சீசனல், சைக்ளிக்கல், இர்ரெகுலர் அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ லெவல் ஆஃப் டைம் சீரீஸ்னு சொன்னால் ஆவரேஜ். அதுக்கு பிறகு செக்குலர்னு சொல்லும்போது ஒரு லாங் பீரியடில் இன்க்ரீஸ் ஆகவோ அல்லது டிக்ரீஸ் ஆகவோ அல்லது ஸ்டாக்னேட் ஆகவோ இருக்கும். அந்த டெண்டன்சி ஆஃப் டேட்டாவை தான் நம்ம செக்குலர்னு சொல்கிறோம். சீசனல் சொல்லும்போது நம்ம இப்போ தான் பார்த்தோம் சீசனாலிட்டின்னா என்னென்னு. அதாவது ரெகுலர் இன்டர்வல்ஸில் அதே டேட்டா ரிப்பீட் ஆகும். சைக்ளிக்கல்னு சொல்லும்போது சீசனல் இல்லை, ஆனால் சைக்ளிக்காக வேரி ஆகுது. இர்ரெகுலர் வேரியேஷன் சொல்லும்போது அதை நம்ம எந்த வகையிலையும் சேர்த்துக்க முடியாது. இப்போது நம்ம இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் எப்படி இருக்குது, சைக்ளிக்கல்னு சொல்லும்போது எப்படி இருக்குது, அப்புறம் சீசனல்னு சொல்லும்போது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சைக்ளிக்கல்னும்போது ஒரு லார்ஜர் பீரியடை பார்க்குறோம், சீசனல்ன்றது ஒரு ஷார்ட்டர் பீரியடுக்குள்ளே பார்க்குறோம் ரிப்பீட் ஆகிறத. ட்ரெண்டுன்னு ஓவராலாக ட்ரெண்ட் என்னன்றதையும் பார்க்குறோம்.
இந்த மாதிரி காம்பனண்ட்ஸை தனித்தனியாக பார்க்காம அதை அனலைஸ் பண்ண முடியுமா அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். அப்படி அந்த காம்பனண்ட்ஸ் வந்து அடிட்டிவாக இருக்கா இல்லை மல்டிப்ளிகேட்டிவாக இருக்கா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் சார்ட்டில் காம்பனண்ட்ஸ் அடிட்டிவாக இருக்குது. ரெண்டாவது சார்ட்டில் உங்களுக்கு அந்த வேரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பாருங்கள். இந்த மாதிரி கேசஸில் இது மல்டிப்ளிகேட்டிவாக இருக்குது. அதாவது இந்த லெவல் உங்களுக்கு எப்படி வேரி ஆகுது, ஃப்ளாட் ஆகுது மல்டிப்ளிகேட்டிவில். அடிட்டிவில் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. சீரீஸ் பார்த்திங்கன்னா இங்கே வேரி ஆகிட்டே போகுது, இங்கே ஒரே மாதிரி இருக்குது ஒரு பேண்டுக்குள்ளே. ஸோ இதுதான் ஒரு ஜென்ரல் ஐடியா. பட் மெத்தட்ஸ் இருக்குது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ டைம் சீரீஸ் மாடல்ஸ்ன்னு சொல்லும்போது அது ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட். ஃபோர்காஸ்டிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதுக்குள்ளே டைம் சீரீஸ்னு ஒரு சப்ஜெக்ட். அந்த டைம் சீரீஸில் நிறைய மெத்தட்ஸ். நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, இதில் உள்ள எல்லா மெத்தடையும் நம்ம பார்க்க போகிறதில்ல. ஒவ்வொரு மெத்தடும் ஒரு பர்டிகுலர் அல்காரிதம் யூஸ் பண்ணி செய்கிறாங்க. நம்ம 1-2 பார்ப்போம். பட் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், எந்த மெத்தடாக இருந்தாலும் ஆரில் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் இருக்கும், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆர்குமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிடும். இப்போ இதில் ரேண்டம் வாக்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ ஸ்டாக் ப்ரைஸஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா நொடிக்கு நொடி அந்த ஸ்டாக் ப்ரைஸஸ்னுடைய சேஞ்சஸை யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதை ரேண்டம் வாக்குன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளாக ஆட்டோ ரிக்ரெஷன் நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு பர்டிகுலர் பீரியடில் இருக்கிற அந்த வேரியேஷன்ஸும் அப்புறம் இன்னொரு பீரியடில் இருக்கிற வேரியேஷன்ஸும் கார்லேட் பண்ணி பார்க்குறோம். வெரி சிம்பிள் ஐடியா. மூவிங் ஆவரேஜஸ்ன்னு சொல்லும்போது ஒரு பர்டிகுலர் பீரியட்ஸ்குள்ளே டேட்டாவை ஆவரேஜ் பண்ணிக்கிறோம், திருப்பி அடுத்த பீரியட்ஸ்குள்ளே டேட்டாவை ஆவரேஜ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஆவரேஜ் பண்ண டேட்டால் தான் மூவிங் ஆவரேஜஸ். இந்த எவ்வளோ நாளைக்கு நம்ம ஆவரேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறது இந்த 250, 100ன்ற மாதிரி வெவ்வேறு டேஸ்க்கு நம்ம ஆவரேஜ் பண்ணிக்கலாம். அது ஃப்ளெக்சிபிள். அடுத்தது எக்ஸ்பொனென்ஷியல் ஸ்மூத்திங். இதில் என்னென்னா ரொம்ப சிம்பிளாக இப்போ லாஸ்ட்டாக என்ன வேல்யூ கிடச்சிருக்கோ அதை பொறுத்து நம்ம அடுத்த வேல்யூவை ப்ரெடிக்ட் பண்ணுறது ஒரு ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தட், நெய்வுன்னு சொல்லலாம் அதை. ஆனால் அந்த மெத்தடை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னால் நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள அந்த ட்ரெண்ட் என்ன அதையும் நம்ம கன்சிடரேஷன் எடுத்துகிட்டு இப்போ லாஸ்ட் வேல்யூ என்னவோ அதையும் வச்சுட்டு நம்ம பண்ணோன்னா அது பெட்டர் மெத்தட். அதோட பெட்டர் மெத்தடுன்னு சொன்னால் இப்போ லாஸ்ட் மெத்தடுக்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி உள்ள ட்ரெண்டுக்கு கொஞ்சம் குறைவான வெயிட்டேஜ் கொடுத்து அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெயிட்ஸை வச்சுட்டு நாம் பார்க்குறோன்னு வச்சுங்க. அதாவது இப்போ ஹிஸ்ட்ரிக்கு உள்ள வெயிட்டேஜை வந்து குறைச்சிட்டே போகிறோம். பின்னாடி ரொம்ப பழைய டேட்டாவாக இருந்தால் அதுக்கு வெயிட் கம்மி, இப்போ ரீசெண்ட் டேட்டா வந்தால் வெயிட் ஜாஸ்தி, லேட்டஸ்ட்டு டேட்டா வந்தால் அதுக்கு தான் ஹையஸ்ட் வெயிட்டு. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னு வச்சுங்களேன். அது எக்ஸ்பொனென்ஷியல் ஸ்மூத்திங்னு பேர். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. நம்ம இப்போது ஆர்ஸ்டூடியோக்குள்ளே போயிட்டு ஜென்ரல் டைம் சீரீஸ் ஆப்ஜெக்ட்னா என்ன, டைம் சீரீஸில் நம்ம என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இந்த செஷனை டிடிஆர்ன்ற பேக்கேஜ் லோட் பண்ணுறதன் மூலமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் டிடிஆர் முதல்ல நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இதில் சிம்பிள் மூவிங் ஆவரேஜஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் நம்ம இந்த robjhindman.com இந்த சைட்லேருந்து இந்த கிங்ஸ் டேட்டா நம்ம எடுக்கலாம். அதை கிங்ஸ் வேரியபிளில் சேவ் பண்ணிக்கலாம். 42 ஐட்டம்ஸ் இருக்குது, அது என்னதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு த ஏஜ் ஆஃப் த கிங்ஸ் அட் த டைம் ஆஃப் த டெத் அது நம்ம பார்க்குறோம் இங்கிலாண்டில். இதை ஒரு டைம் சீரீஸ் ஆப்ஜெக்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ எப்படி லிஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி டிஎஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் உங்களுக்கு டைம் சீரீஸ் ஆப்ஜெக்ட்ஸ் கிடைக்கும். இந்த கிங்ஸ் டிஎஸ்ன்னு அதுக்கு பேர் வச்சுருக்கோம். அது என்னதுன்னு பார்ப்போம். இந்த கிங்ஸ் டிஎஸ்ன்னு பார்க்கும்போது அது ஒரு டைம் சீரீஸ்ன்னு சொல்லுது ஆர். அப்புறம் 3 விஷயங்கள் காட்டுது. ஒன்று ஸ்டார்ட்டு, அப்புறம் எண்டு, அப்புறம் ஃப்ரீக்வன்சி.
அதாவது அடுத்தடுத்த வருஷம் அப்படி நம்ம அடுத்தடுத்த எண்ணிக்கையில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த கேஸில். அதாவது ஃபர்ஸ்ட் கிங், செகண்ட் கிங், தேர்ட் கிங்னு 42 கிங்ஸ். ஸ்டார்டிங் 1, எண்டு 42. இதை நம்ம ஃபங்க்ஷன்ஸ் மூலமாகவும் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் போட்டு உள்ளுக்குள்ளே டைம் சீரிஸ் ஆப்ஜெக்ட் கொடுத்தோன்னா ஸ்டார்டிங் எதுலேருந்து தெரியும். அதே மாதிரி எண்டு, அதே மாதிரி சம்மரி. இது மூணுத்தையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். சம்மரியில் உங்களுக்கு மினிமம் என்ன, மேக்ஸிமம் என்ன, இந்த அதாவது 13 இயர்ஸ் தான் வாழ்ந்திருக்கார் ஒரு கிங்கு. ஒரு கிங் 86 வரைக்கும் வாழ்ந்திருக்கார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மேற்கொண்டு பார்ப்போம். இந்த டைம் சீரிஸை பிளாட் பண்ணுவோம். பிளாட் டாட் டிஎஸ்ன்னு போட்டால் போதும் ஃபங்க்ஷன். உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் டைம் சீரிஸ் ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட் கிடச்சிரும். அதாவது ஃபர்ஸ்ட் கிங்லேருந்து 42nd கிங் வரைக்கும் எந்த மாதிரி அவங்க வாழ்ந்திருக்காங்கன்னு தெரியுது. இனிஷியலாக இந்த ஏஜ் குரூப்புக்குள்ளே வாழ்ந்திருக்காங்க. அதாவது இந்த 42 இயர்ஸ்க்கு மேலே 64 இயர்ஸ் வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க. முதல்ல ஒரு 12 கிங்கு. அதுக்கு பிறகு டிராஸ்டிக்காக லைஃப் குறைஞ்சி போயிருக்கு சில கிங்ஸ்க்கு. அது எதனாலன்னு நம்ம ஹிஸ்ட்ரி பார்த்தா தான் தெரியும். அப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, இங்கே தெரியுது ஒரு ட்ரெண்டு. இதில் ஒரு அப்லைன் போட்டோம்னா ஏபி லைன், இந்த ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் வந்து கிங்ஸ் டிஎஸ் இஸ் டிபெண்ட் ஆன் டைம் அப்படின்னு போட்டு நம்ம லீனியர் மாடலுக்குள்ளே கொடுக்குறோம். அதை ஆர்இஜியில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அது வந்து இந்த ரெக்ரெஷன் லைனுக்கான ஆர்குமெண்ட் அது ஆர்இஜின்றது. இப்போது ஏபி லைன் நம்ம இந்த லைன் பண்ணால் இதில் ஒரு லைன் ட்ரா ஆகுது பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்டை காட்டுது. அதாவது 22வது கிங்குக்கு பிறகு ஜென்ரலாக கிங்ஸ் லிவ்டு லாங்கர் அப்படின்னு தெரியுது. ஓகே, இப்போ டி சீரீஸ்னு ஒரு லைப்ரரி ஒரு பேக்கேஜ் நம்ம லோட் பண்ணுவோம். அதில் ஆக்மெண்டட் டிக்கி ஃபில்லர் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. இந்த ஸ்டேஷ்னாரிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ள டெஸ்ட் அது. இப்போ இந்த ஏடிஎஃப் டாட் டெஸ்ட்டில் இந்த கிங்ஸ் டிஎஸ் ஆப்ஜெக்டை நம்ம கொடுக்குறோம். அப்போ பி வேல்யூ உங்களுக்கு லெஸ் தேன் 0.05 வந்தால் டிஎஸ் வந்து ஸ்டேஷ்னரி, இந்த டைம் சீரிஸ் ஸ்டேஷ்னரின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு பி வேல்யூ 0.5 இருக்குது. டெஃபினட்டாக அது லெஸ் தென் 0.05 இல்லை. அதனால் இது ஸ்டேஷ்னரியான டைம் சீரிஸ் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த சார்ட்டு பார்த்தாலும் தெரியும், பட் உங்களுக்கு மேத்தமெட்டிக்கலாக கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கிறதும் ஒரு வழி. இப்போ சிம்பிள் மூவிங் ஆவரேஜஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம ஆரில் கொஸ்டின் பண்ணோம்னா நமக்கு ஆர் ஹெல்ப்பில் எக்ஸ்பிளைன் ஆகும். இப்போ கால்குலேட் வேரியஸ் மூவிங் ஆவரேஜஸ். அப்போ மூவிங் ஆவரேஜஸில் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ன்றது ஒன்று தான். அது மாதிரி பல மூவிங் ஆவரேஜஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். டைம் சீரிஸ் சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் வாஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்றதுக்கு இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். SMA calculates arithmetic mean of series over the past n observations. EMA calculates an exponentially weighted mean. WMA is similar to EMA but with linear weighting. DEMA is calculated as DEMA and some formula they have given. அதே மாதிரி EVWMA பாருங்கள் எத்தனை விதமாக மூவிங் ஆவரேஜஸை மேனிப்புலேட் பண்ணி இந்த ஃபங்க்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே ஆரில் ஆனால் ஒர்க் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்கள் கிங்ஸ் டிஎஸ்ன்னு ஆப்ஜெக்ட்டு, அதுக்கு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 3ன்னு நான் ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துருக்கேன். இந்த SMA ஃபங்க்ஷனில் இந்த டைம் சீரிஸ் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு n is 3ன்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா 3 வருஷத்துக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சி அந்த டேட்டாவை இந்த கிங்ஸ் டிஎஸ் SMA 3ல் போடுன்னு சொல்கிறேன். இப்போது அதை பிளாட் பண்ணலாம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சதை பார்த்தீங்கன்னா இந்த பிளாட் வந்து அந்த பிளாட்டை விட கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கு பாருங்கள். ஏன்னா ஆவரேஜ் 3 வருஷத்துக்கு எடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். இதே 8 வருஷத்துக்கு வச்சு பண்ணால் இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்ல ட்ரெண்டு கிடைக்கும். அப்போது இந்த பீரியடில் ஏஜ் ஆஃப் கிங்ஸ் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது, இந்த பீரியடில் ஏஜ் ஆஃப் கிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஜென்ரலாக. ஸோ இந்த கிங்ஸ் எக்ஸாம்பிள் நிறுத்திப்போம். அடுத்தது நியூயார்க் பர்த்ஸ் பார்ப்போம். இதில் இந்த அதே பர்டிகுலர் வெப்சைட்டில் இருக்குது இந்த டேட்டா. இது NY பர்த்ஸ் அப்படின்றத நம்ம இதில் நெட்லேருந்து ஸ்கேன் பண்ணி எடுத்துப்போம். இப்போது NYBTSன்னு நான் இந்த டைம் சீரிஸ் ஆப்ஜெக்ட் பேரை கொடுத்துருக்கேன். 168 டைம்ஸ் ரீட் ஆகிருக்கு, அவ்வளோ ரெக்கார்ட் இருக்குது இதில்.
இதில் NY பர்ஸ் போட்டுருவோம். ஃப்ரீக்வன்சி 12, ஸ்டார்ட் வந்து 1946 1ன்னு சொல்லுவோம். அது சொல்லிட்டு இதை NYBTSல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி NY பர்ஸ் என்ன நீங்கள் என்விரான்மெண்ட்டில் பார்த்துக்கலாம் வேணும்னா. NY பர்ஸ் இருக்கு பாருங்க, 26.7, 23.6 அந்த மாதிரி இருக்கு. இப்போது இந்த NYBTS டைம் சீரிஸ் ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இதை நம்ம பிளாட் பண்ணலாம். பிளாட் பண்ணால் உங்களுக்கு 1946 ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் ஃப்ரீக்வன்சி 12, எவ்ரி 12 monthsக்கு அந்த மாதிரி உங்களுக்கு சார்ட் கிடைக்குது. நீங்கள் ஒரு ட்ரெண்டு பார்க்குறீங்க நீங்கள் இங்கே. ஓகே, அதாவது இந்த பீரியடில் 1946 1948 பீரியடில் பர்த் ரேட்ஸ்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது. அதுக்கு பிறகு கொஞ்சம் ஸ்டடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வேர்ல்டு வாரில் உங்களுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் செத்து போயிட்டாங்க. அப்போது சைல்டு பர்த்தும் ஆட்டோமேட்டிக்கலி குறைஞ்சி போயிருக்கு. ஓகே, அடுத்தது பிளாட் பார்த்துட்டோம். இப்போது அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அதில் அக்ரிகேட் எதை வச்சு அக்ரிகேட் பண்ணோம், மீனா மீடியம் எதை வச்சு நம்ம இந்த NYBTSஐ நம்ம அக்ரிகேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லணும். சொல்லும்போது சம் சொல்லலாம், மீன் சொல்லலாம், அந்த மாதிரி எப்படி அக்ரிகேட் பண்ண விரும்புகிறோம். ஓகே, ஸோ இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் மீன் வச்சு அக்ரிகேட் பண்ணால் அதை அக்ரிகேட் பண்ணதை நம்ம பிளாட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி கிடைக்குது. பாக்ஸ் பிளாட்டும் நம்ம போட்டு பார்க்கலாம். இதில் சைக்கிள்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த சைக்கிள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி NYBTSல் அந்த டைம் சீரீஸில் உள்ள சைக்கிளை எடுத்துகிட்டு இந்த NYBTS இஸ் டிபெண்ட் ஆன் த சைக்கிள்னு போட்டு நம்ம பாக்ஸ் பிளாட் போட்டு பார்க்கலாம். அப்போது அந்த 12 மாதத்துலேயும் என்ன சைக்கிள் இருக்குன்றது தெரியும் across the years. ஓகே, இது பர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மந்த்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த மந்த்ஸ்லாம் பெட்டராக இருக்குது, இந்த மந்த்ஸில் அகைன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியேஷன்ஸ் கிடைக்குது. இது அடிட்டிவ் மாடலா இல்லை மல்டிப்ளிகேட்டிவ் மாடலா அப்படின்றது நமக்கு தெரியல. இப்போது நம்ம என்ன பண்ணுவோம், நியூயார்க் பர்ஸை ஆவரேஜ் பண்ணி பார்க்கலாம். சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 24 months வச்சுட்டு. இப்போ இந்த பிளாட்டில் முன்னாடி கிடைச்சதை விட, அதாவது இங்கே கிடைச்சதை விட கொஞ்சம் ஸ்மூத்தாக உங்களுக்கு கிடச்சிருக்கு. இதே கரு 24 வச்சு பண்ணச்சேன். அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்க்கலாம், அதாவது டீகம்போசிங்னு பேர். நம்ம பார்த்தோம் டைம் சீரிஸ் ஆப்ஜெக்ட், அது டைம் சீரிஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் செவரல் காம்பனன்ட்ஸ். அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் டீகம்போஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டீகம்போஸ்னா என்ன மீன் பண்ணுதுன்னு இதை தெரிஞ்சுக்கலாம். Decompose a time series into seasonal, trend and irregular components using moving averages. அதை வச்சுட்டு அது மாதிரி 3 விதமாக அது பிரிக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். இதில் அடிட்டிவ் மாடல், மல்டிப்ளிகேட்டிவ் மாடல் ஃபார்முலாலாம் சொல்லியிருக்காங்க. டீட்டெயில்ஸ் இருக்குது, வேணும்னா நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போது சிம்பிளாக நம்ம டீகம்போஸ் பண்ணி பார்க்கலாம். NYBTS காம்பனன்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு பேர் வச்சுருக்கேன். டீகம்போஸ் பண்ணியாச்சு. டீகம்போஸ் பண்ணதை நம்ம பிளாட்டாக பண்ணி பார்க்கலாம். இப்போ 4 காம்பனண்ட்டு உங்களுக்கு கிடைக்குது. அதாவது 3 காம்பனண்ட்டு ஓவராலாக அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ணதில் ட்ரெண்ட் இந்த மாதிரி இருக்குது, சீசனல் இப்படி இருக்குது, ரேண்டம் வேரியேஷன்ஸ் இப்படி இருக்குது. இப்போ இதையும் ஆட் பண்ணி இதோட இந்த ட்ரெண்டில் அப்ளை பண்ணால் இது கிடைக்கும். ஓகே, இதை அடிட்டிவ்னு எடுத்துக்காமல் மல்டிப்ளிகேட்டிவாக அஸ்யூம் பண்ணிக்கிட்டோன்னா அப்போ எப்படி வரும் பிளாட்டுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள், இது 2 மட்டும்தான் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த ட்ரெண்டும் இதுவும் ஒன்றா தான் இருக்குது ஆல்மோஸ்ட்டு. இப்போ இது 2 தான் சேஞ்ச் ஆகுது, உங்களுக்கு தெரியுது. ஸோ சீசனல் ரேண்டம் ஃப்ளக்சுவேஷன்ஸில் வித்தியாசம் இருக்குது. இஃப் யூஆர் நம்ம கன்சிடர் பண்ணுறோன்னா மல்டிப்ளிகேட்டிவாக இருக்குது அப்படின்னு காம்பனன்ட்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணால் அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போது இந்த சீசனல் காம்பனண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த காம்பனண்ட்டை எலிமினேட் பண்ணி பார்க்கலாம். அப்போ இது எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். NYBTSலேருந்து NYBTS காம்பனண்ட்ஸு
அந்த காம்பனன்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அதில் சீசனல்ன்ற மெம்பரை கழிச்சிடணும். NYBTSன்னு சொல்லும்போது ஓவரால் அந்த ஓவரால் ஆப்ஜெக்டில் இந்த ஆப்ஜெக்டை கழிக்கிறோம். இப்படி கழிச்சா வர்றது NYBTS சீசனல் அட்ஜஸ்டட்னு நான் பேர் வச்சுருக்கேன். ஸோ தட் பெரிய பேராக இருந்தாலும் புரிகிறபடி இருக்கும். இப்போ இதை பிளாட் பண்ணி பார்க்கலாம். இதை பிளாட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இப்படி கிடைக்குது. அப்போ சீசனாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணாலும் பண்ணலைனாலும் ஆல்மோஸ்ட் சேம் தான். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இது பார்க்குறோம். இதுவும் சீசனாலிட்டி அட்ஜஸ்டட் நம்ம கடைசியாக பார்த்தோம். இதுவும் ஒன்றாவே இருக்குது ஆல்மோஸ்ட். ஓகே, இப்போ ரெண்டு பிளாட்டை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக MF ரோ போட்டு கன்கன்டேஷனில் 2 1 போட்டால் 2 rows and 1 column முதல்ல அந்த பராமீட்டரை செட் பண்ணிவிடுவோம். இப்போ NYBTSஐ பிளாட் பண்ணுவோம். அப்புறம் NYBTS சீசனல் அட்ஜஸ்டடை பிளாட் பண்ணுவோம். ஸோ ரெண்டும் கம்பேர் பண்ணச்சு ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குது. திருப்பி பராமீட்டரை செட் பண்ணிவிடுவோம் நார்மலாக. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் போய் பார்க்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் 7 year. அந்த 7 year வந்து அகெயின் டேட்டா இன்டர்நெட்லேருந்து எடுத்துப்போம். 84 டைம்ஸ் கிடச்சிருக்கு நமக்கு. இங்கே 84 ரீடிங்ஸ் இருக்குது. அதை டைம் சீரிஸ் ஆப்ஜெக்ட் ஆக்கிடுவோம். ஃப்ரீக்வன்சி 12, ஸ்டார்டிங் 1987 1 அப்படி போட்டுட்டு நம்ம அந்த 7 year TS ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த 7 year TS என்னன்னு பார்ப்போம். இதுதான் டேட்டா. இந்த டேட்டாவில் உங்களுக்கு 84 ஐட்டம்ஸு இயர் இருக்குது, ஜனவரி பிப்ரவரின்னு இருக்குது. இந்த ஆக்சுவலாக இந்த டேட்டா புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இதை கொடுக்குறோம். இந்த டீட்டெயில்ஸ் ஸ்டார்டிங் என்ன, ஃப்ரீக்வன்சி என்ன, இதெல்லாம். ஓகே, இப்போ இதை பிளாட் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது வேரியேஷன். நல்ல இது மல்டிப்ளிகேட்டிவ் தான். இது அடிட்டிவ் மாதிரி தெரில. இந்த மாதிரி வேரியேட்ட போகும்போது அதை வந்து அடிட்டிவாக நம்ம கொண்டு வரணும்னு சொன்னால் லாகரிதம் அப்ளை பண்ணணும். அதுதான் இந்த இதில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ பர்ஃபார்ம் ஏ டிரான்ஸ்ஃபர்மேஷன். என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்? எக்ஸிஸ்டிங் டேட்டாவை லாகரிதமாக மாற்றிடுறோம். மாற்றிட்டு அந்த டைம் சீரீஸை நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ இதை வந்து பிளாட் பண்ணலாம். இதை பிளாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூனிஃபார்மாக இருக்க மாதிரி வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, பட் ஓவராலாக வி கேன் அஸ்யூம் இது வந்து அடிட்டிவ்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் சேமாக இருக்குது ஆல்மோஸ்ட் எல்லா இடங்கள்லையும். ஸோ இந்த மாதிரி அடிட்டிவாக வச்சுருக்கிறதுனால நம்ம சில அனாலிசிஸ் பண்ண முடியும். மல்டிப்ளிகேட்டிவ் இருந்தால் பண்ண முடியாது. ஓகே, log transformed time series can probably described using an additive model. இதுதான் ஃபைனலாக சொல்கிறது. சரி, இப்போ இந்த 3 எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக நம்ம டைம் சீரீஸ்ன்ற ஒரு பெரிய சப்ஜெக்டில் அப்படி ஒரு காலை வச்சு பார்த்தோம். அந்த பெரிய சமுத்திரம் அது. அதில் கொஞ்சம் கால் வச்சு ஓகே மூவிங் ஆவரேஜஸ்ன்னு இருக்குது. அது மாதிரி பல விதமான ஆவரேஜஸ் இருக்குது. அப்புறம் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸை விஷுவலைஸ் பண்ண முடியும். ஒரு பர்டிகுலர் காம்பனன்ட் ரிமூவ் பண்ணி பார்க்க முடியும். ஒரு மல்டிப்ளிகேட்டிவாக இருந்தால் அதை அடிட்டிவ் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும். அப்படி பார்த்தோம். டைம் சீரீஸ் வச்சுட்டு ஃபோர்காஸ்டிங் பண்ணுறோம். அந்த ஃபோர்காஸ்டிங்கே வந்து ஒரு பெரிய சப்ஜெக்டு. அதுவே இன்னொரு சப்ஜெக்டுக்குள்ளே அடங்கும். ஸோ கல்வி கரையில் கற்பவர் நாள் சில அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இருந்தாலும் நம்ம ஃபோக்கஸ் லாங்குவேஜில் இதெல்லாம் எப்படி ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்ற அந்த அளவில் நம்ம இதை எக்ஸாஸ்டிவாக கவர் பண்ணியிருக்கோன்னு நம்ம எடுத்துக்கலாம். எந்த ஒரு மாடலாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஃபங்க்ஷன் நம்ம ஆரில் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணணும். அவ்வளோதான். ஒர்க் சிம்பிள். அடுத்து இம்பார்ட்டண்ட்டாக ஒரு அப்ளை ஃபேமிலி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அதை பேஸ் ஆரில் உள்ள அப்ளை ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறது ஒரு பக்கம். அதே இம்ப்ரூவ்டாக சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது பர்ன்ற பேக்கேஜில் இருக்குது டைடிவர்ஸில். அதை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு. இதனால் என்ன ஆகுது, ஒரு ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் அப்ரோச் நம்ம பார்க்க முடியும். அதாவது ஒரு லூப்பில் ஒரே வேலையை நம்ம வெவ்வேறு காம்பனன்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணி அப்புறம் அந்த லூப்லேருந்து எக்ஸிட் பண்ணி ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது கன்வென்ஷனல் ப்ரோக்ராமிங் எல்லாத்துலேயும் இருக்கிறது. இந்த ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்கில் அப்படி இல்லை. ஸ்ட்ரைட்டாக நம்ம ஒரு தடவை சொல்லிவிட்டு அந்த அரே அல்லது டேட்டா ஃப்ரேமில்
இந்த ஃபங்க்ஷனை இது எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் அப்ளை பண்ணுன்னு சொல்லலாம், ஒரு ரோக்கு அப்ளை பண்ணுன்னு சொல்லலாம், காலம்க்கு அப்ளை பண்ணுன்னு சொல்லலாம், எல்லா செல்லுக்கும் அப்ளை பண்ணுன்னு சொல்லலாம். அப்படி அப்ளை பண்ணுறது அக்ராஸ் தி டேட்டா ஸ்ட்ரக்சர் நமக்கு விருப்பப்படி அதை கிரியேட் பண்ணுறது தான் இந்த அப்ளை ஃபேமிலி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். அதில் நிறைய விதமான அப்ளை ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். சுருக்கமாக சொன்னால், ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்ற பஞ்ச் டயலாக் எப்படியோ அது மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங். இதுவரை இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம்.